சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. பேன் இண்டியா திரைப்படங்களோட வசூல் சாதனைகள் எல்லாமே மகாராஜா திரைப்படம் பிரேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணி கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் புஷ்பா திரைப்படம் பயங்கரமான பேன் இண்டியா வசூல், தமிழ் திரைப்படத்தால் இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாலுமே, இன்னொரு பக்கம் மகாராஜா திரைப்படம் இந்த பேன் இண்டியா திரைப்படங்களான பாகுபலி, ட்ரிபிள் ஆர், அதுக்கப்புறமா கேஜிஎஃப் இந்த திரைப்படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் புஷ்பா 2 திரைப்படத்தாலையும் இதை பிரேக் பண்ண முடியாது. எஸ் இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளாக கமெண்ட் செக்ஷனில் ஃபேக்கான ரிப்போர்ட் சொல்கிறேன், சைனா ரிப்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ நான் சொன்ன ரிப்போர்ட்டு 1 கோடி கூட கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அதே அஃபிஷியலான ரிப்போர்ட் மகாராஜா திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ் மகாராஜா திரைப்படம் சைனாவில் மட்டுமே இது வரைக்கும் 45 கோடி ரூபாய்க்கும் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்பு 100 கோடி தமிழகத்தில் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. ஆக மொத்தம் 150 கோடி ரூபாய்க்கு மேலே மகாராஜா திரைப்படம் வசூல் சாதனை பண்ணியிருக்கு. இதில் சீனாவில் மட்டுமே 40 கோடி, அது 8 நாட்கள் முடிவில். மேபி அடுத்தடுத்த நாட்களில் இன்னுமே இந்த வசூல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வீக்கெண்டில் மட்டுமே பயங்கரமான வசூல் கொடுத்து கொண்டு வருகிறது. ஸோ அப்போனா வீக்கெண்டில் மட்டுமே இன்னும் 20 கோடி அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்